இன்னைக்கு சத்தான சமையல ஒரு சாலட் பார்க்கலாங்க. மாம்பழ மாதுளை சாலட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சிருக்கேன், கவனமா பாருங்க. மாம்பழ மாதுளை சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: பனீர் அரிந்தது 100 கிராம், பழுப்பதற்கு முன் நிலையில் இருக்கும் மாம்பழம் 1, மாதுளை முத்துக்கள் விரும்பும் அளவு, வறுத்த வேர்க்கடலை கைப்பிடி அளவு, ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் தேவைப்படும் அளவு, மிக்சட் ஹெர்ப்ஸ் விரும்பும் அளவு, தேவையான அளவு உப்பு, ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன். மாம்பழ மாதுளை சாலட் இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? இதுக்கு மாங்காயும் இல்லாம மாம்பழமும் இல்லாம இன்பிட்வீன் ஸ்டேஜ், அதாவது மாம்பழம் பழுக்கிறதுக்கு முந்தைய ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க, காயா இருக்கணும். அதே நேரம் பாத்தீங்கன்னா லேசா பழுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த பழம். அந்த மாதிரி ஒரு இருக்கிறத நான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. சம்டைம்ஸ் நீங்க கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா மேல பழுத்த மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பழுத்திருக்காது. அப்படி இருந்து எல்லாரும் வெறும் பழமா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க சாலட் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க கட் பண்ற சைஸ் எல்லாம் உங்களுடைய விருப்பங்க. நான் தின்னா இந்த மாதிரி லாங்கா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பொதுவாக ஒரு சாலட்னால ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் தேவை. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் ஒரு பளபளப்பும் கொடுக்கும். அதாவது ஒரு சில விட்டமின்கள் ஃபேட் சாலபிள் விட்டமின்கள் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆலிவ் ஆயில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம சேர்க்க போகிறது லேசா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் அதிகம் பிடிக்காதுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ அது கடைகளில் கிடைக்குது, இங்கே வீட்டில் வேணாக்குள்ள தயாரித்து வச்சுக்கலாம். இதோட உலர்ந்த நறுமண இலை மிக்சட் ஹெர்ப்ஸ் கடைகளில் கிடைக்குது. இது நம்ம விருப்பங்க, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஹனி சேர்த்தா ஒரு கிளேஸ் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மாதுளம்பழம், பனீர், வேர்க்கடலை, மஞ்சள்ல லேசா அப்படி கலந்து விட்டுட்டு மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். பொதுவாக சாலட்ல எல்லாம் ஒரே சைஸ் தான் கட் பண்ணுவேன் நான். இன்னைக்கு இந்த மாம்பழம் கொஞ்சம் கட் பண்றதுக்கு கூழ் ஆயிடுமோன்னு ஒரு டவுட் வந்ததுனால சரி பெருசு பெருசா அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேங்க. இங்க சின்னதா கட் பண்ணிங்க அப்படியே டாஸ் பண்ணிடலாம். பொதுவாக அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாலட் எதுவாக இருந்தாலும் சரி. நீங்க இல்லைன்னா மாம்பழத்தை கீழே நல்லா இந்த ஸ்லைஸ் பண்ணதை அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி எல்லாம் அது மேல அப்படியே கொட்டிட்டீங்கன்னா சாப்பிட்றப்ப அது அப்படியே லேசா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம நாட்டில் லெட்யூஸ் அவைலபிளா இருக்கு, ஆனா எல்லாருமே அதை வாங்குற நிலைமையில இல்லை. அப்படிங்கிறப்போ இல்லைன்னா ஒரு லெட்யூஸை கீழே கிழிச்சி போட்டுட்டு அது மேல நம்ம சாலடை அரேஞ்ச் பண்ணோம்னாக்கா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. நீங்க விருப்பப்பட்ட கொத்தமல்லி தழை போடலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனா இதுல நறுமண இலை போட்டதுனால நான் போடல. இப்போ இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மாம்பழ மாதுளை சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.